பிரைஸ் தி லார்ட். வாழ்க்கையில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு டாஸ்க் என்ன தெரியுங்களா? வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நம்ம நேர்மையாக இருக்கிறோமா இல்லையாங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு டாஸ்க்கு. அந்த டாஸ்க்கு நம்ம கரெக்டாக செய்கிறோமா இல்லையாங்கிறது அப்பப்போ பல சோதனைகள் கடவுள் கொடுத்துக்கிட்டே இருப்பார், ஆண்டவர் தந்துக்கிட்டே இருப்பார். அந்த சோதனையெல்லாம் நம்ம சாதனையாக மாத்திரமா, இல்லை அந்த சோதனையில் போய் சிக்கிக்கிட்டு நம்ம கடைசி வரைக்கும் ஒரு தவறான வழிபாதையில் போயிடுறோமா அப்படிங்கிறதுக்காக பல இடத்துல நம்மளுக்கு என்ன பண்ணுவாருன்னா டாஸ்க் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு டாஸ்க்காக நம்ம அதை எப்படி மேற்கொண்டு வெற்றியாக போகிறோம் அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பார். கடைசியில் தான் அதற்கான வெகுமதியை நம்மளுக்கு கொடுப்பார். ஸோ எப்பயுமே சரி, இந்த நேர்மை அப்படிங்கிறத நம்ம கை கொள்ளணும். எங்கேயுமே நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, யாருக்காகவும் விட்டு கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நேர்மையான வழிபாதையை தான் சூஸ் பண்ணணும். ஒரு குறுக்கு வழியை நம்ம எந்த ஒரு இடத்துலையுமே பயன்படுத்துறதுங்கிறது இருக்கக்கூடாது. அது ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆண்டவருக்கு பக்கத்தில் போய் நம்மளால இருக்கவும் முடியாது. இன்னைக்கான வசனமும் நம்மளுக்கு அப்படிதான் தெளிவா சொல்லுது. ஏசாயா 57வது அதிகாரத்துல 2வது வசனம், நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். நேர்மையா நடக்கிறவங்க சமாதானத்துக்குள் எப்பயுமே அவங்க சமாதானமா இருப்பாங்க. என்னதான் அவங்களுக்கு வறுமை கஷ்டம் இந்த மாதிரி இருந்தாலும் அது எல்லாமே வெளியில தான் இருக்குமே தவிர மனசார பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். படுத்தா டக்குனு ஒரு தூக்கம் வரும் அவங்களுக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வே இல்லாத அளவுக்கு ஒரு சந்தோஷத்தை அந்த நேர்மைங்கிற ஒரு குணம் தரும். இல்லைன்னா நம்மளுக்கு அந்த ஒரு மனசுக்குள்ளார ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரு சமாதானம் அவங்களுக்குள்ளார வரும். பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். அவங்க இறுதி வரைக்கும் அவங்க கடைசியில பார்த்தோன்னா அவங்களுடைய இளைப்பாறுகிறாங்க, தூங்குறாங்க. அதாவது இறுதி காலம் வரைக்கும் அவங்க நேர்மையா இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஆண்டவருக்கு அருகாமையில், அதாவது ஆண்டவர்கிட்டயே போவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு சக்தி அவங்களுக்கு கிடைக்கும். அந்த நேர்மையா இருக்கணுங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை நம்ம இருக்கணும். அது இருக்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு செயல். சரிங்களா?